வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியாகிறார். சரிங்களா? அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். அதாவது அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, அப்போ கார்த்திகை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:14 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் சனி பகவான் திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார். அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதம் பார்த்தா 28 நாள். கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா 138 நாளைக்கு மேன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மேன ராசியிலே வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிடறார். அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் இருந்து மேன ராசி வரை கிட்டத்தட்ட இந்த 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அதாவது திருக்கணித முறைப்படி பார்க்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ இந்த திருக்கணித முறைப்படி பார்த்தா சனி பகவான் அதாவது ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் அதாவது கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரமாகிறார். வக்கரம் அப்படின்னா என்ன? முதல் நம்ம அது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சனி பகவான் வக்கரமாகிறார். வக்கரமாகிறார் அப்படின்னா அதாவது இயல்புக்கு மாறாக அவர் பின்னாடி வருவார். பொதுவாகவே ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம். அவர் எப்பயுமே முன்னாடி போக மாட்டார், பின்னாடி மட்டும்தான் வருவார். அவர் இயல்பினில் இருந்தாலும் சரி, வக்கரம் அடைஞ்சாலும் சரி, அவர் எப்பயுமே ரிபேஸில் தான் வருவார். அதுதான் வக்கர கிரகம். மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரம் ஆகும்போது மட்டும்தான் அவர் பின்னாடி வருவார். சரிங்களா? அப்படி பார்த்தா 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 19 வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான். ஒவ்வொருத்தரும் பாருங்கள், நல்லா ஜாப்பில் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க, அதாவது கூலி வேலை செஞ்சால் கூட சாதிக்கிற இடத்துல இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருப்பார். பொதுவாக ஒரு ஜாதகருக்கு சனி நல்லா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக போக முடியும். சரிங்களா? அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி பகவானும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, புதன் பகவான். அவர் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், யோசனைக்காரகன். பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டு ஒரு நிலையிலே இருக்காது. அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இங்கே எப்போ போகலாம், அங்கே எப்போ போகலாம், போகலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்லை ஏதாவது செஞ்சு நஷ்டமாயிட்ட எப்படி, அடுத்து நம்ம குடும்பத்துக்கு யார் பார்த்துக்குவோம், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எல்லாமே திங்க் பண்ணுறது யாருன்னா இந்த புதன் தான். அந்த புதன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படி பார்த்தா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் புதன் பகவான் தான். அப்போ இந்த சனி பகவானும் இந்த புதன் பகவானும் 2 பேருமே பார்த்தா நட்பு கிரகம்தான். அவரோட வீடு பார்த்தா இப்போ சனியோட வீடு பார்த்தா மகரம் கும்பம், அதே மாதிரி புதன் வீடு பார்த்தா மிதுனம் கன்னி.
புதன் போய் சனி பகவான் வீட்டில் உட்காந்தாலும் சரி, சனி பகவான் போய் மிதுன ராசியில் கன்னி ராசியில் உட்காந்தாலும் சரி, எப்பயுமே அவர் நட்பாக தான் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா இந்த 2 பேருமே நட்பு கிரகம். அப்போ இந்த நட்பு கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு வந்து நட்பான ஒரு கிரகமாக தான் இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு திருக்கணித முறைப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி, சரிங்களா, சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சானார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி வந்த சனி பகவான் வந்து பார்த்தா 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஜீவன சனியே வந்துட்டார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல போய் சனி உட்காரக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். நம்மளுடைய வாழ்வாதாரமே 10ஆம் இடம் தான், தொழில் ஸ்தானம் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் 10ஆம் இடத்துல போய் சனி மட்டும் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, வர வேண்டிய பைசா வராது, இருக்கிற கடனை கட்ட முடியாது, வச்ச நகையை திருப்ப முடியாது, 4 காசு வீட்டில் வச்சு மிச்சம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே 4 காசு இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்தில் இருக்கிறது தான் 10ஆம் இடம். பொதுவாக 10ஆம் இடம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா விவசாயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம் இல்லை. அந்த இடத்துல பால் வாகனம், 2வது ஜலம், இந்த மாதிரி விவசாயம் எல்லாமே ஓரளவுக்கு நஷ்டத்தில் தான் போகும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச்சு கேட்குறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்போ நம்மளோட வாழ்வாதாரம் பார்த்தா கொஞ்சம் பெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். அப்போ நிறைய யோசிப்போம், ஏன் இப்போ இருக்கிறோம், எதனால இப்போ இருக்கிறோம், அவன் நல்லா இருக்கிறானே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நாம் ஏன் நல்லா இல்லை, யாரோ செய்வங்கன்னா பண்ணியிருப்பாங்களோ, இல்லை அப்படி இருக்குமோ, ஏன்னா பல கோணத்தில் நம்ம யோசிக்கிறது தான் இந்த புதன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல சனி வந்த காலம் உங்களுக்கு மார்ச் 29லிருந்து இப்போ இந்த ஜூலை 13 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதம். அப்போ இந்த 4.5 மாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அந்த சனி பகவான் தான் இப்போ வக்ரமாகிறார். அப்போ வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்வார். அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நம்ம என்ன சொன்னேன், 12ஆம் இடத்துலேருந்து 11, 10, 9, 8, 7 இப்படி பின்னாடி வருவார். இயல்பு நிலையில் இருக்கும்போது 1, 2, 3 நாள் முன்னாடி போகுவார். அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு சனி வக்ரம் அடைஞ்ச காலம். இந்த ஜீவன சனினால் பார்த்தா தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், தொழில் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல், நல்ல வேலையிலிருந்தும் சம்பளம் இல்லாமல், எப்படி சொல்கிறது, உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், நாம் ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போய் அந்த ஆசைப்பட்டு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இப்போ நடக்கிறது ஜீவன சனி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சனி வக்ரமாக காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட இந்த 138 நாள் ஜூலை மாதத்தில் பார்த்தா ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 30 நாள், செப்டம்பரில் பார்த்தா ஒரு 30 நாள், அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 31 நாள், நவம்பரில் பார்த்தா 28 நாள். இதையெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்கன்னா 138 நாளைக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி வக்ரமாகிற காலம் பார்த்தா குறிப்பாக ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம். மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ விரைய சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மிதுன ராசி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜீவன சனி, அப்போ உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதாவது அஷ்டமத்து சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா கண்டக சனி, அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கும்ப ராசிக்கு பார்த்தா பாத சனி, மீன ராசிக்கு பார்த்தா ஜென்மச்சனி. இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த சனி வக்ரம் அடைகிற காலம் கண்டிப்பாக அருமையாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. அப்போ 100% வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி. அப்போ ஜீவனம்னா என்ன, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் முதல்ல சரியாகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை பறி போயிருக்கலாம், வேலை நீங்களாக விட்டு வெளியில் வந்திருக்கலாம், தொழில் செய்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நாம் வந்து என்ன தான் எஃபெக்ட் போட்டாலும், என்ன தான் நம்ம நேர்மையாக அங்கே வேலை செஞ்சாலும் நல்ல மதிப்பு மரியாதை இல்லை. ஆனால் இதுக்கு மேலே அந்த மதிப்பு மரியாதை வரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், தொழிலில் பார்த்தா ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம். உங்கள் பேருக்கு தகுந்த அந்த இடத்துல வந்து ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரத்தோடு வரக்கூடிய நேரம் தான் இந்த சனி வக்ரம். ஏன்னா சனி பகவான் ஜீவன சனியை பார்க்கும்போது இப்போ வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். சரிங்களா? இப்போ வேண்டாங்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துடலான் இருக்கிறேன், சொந்தமாக தொழில் செய்யலாமான் இருக்கிறீங்களா, இப்போ ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அது காட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயமாக இருந்தாலும் சரி, பால் வாகனமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போய் முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி ஆகும். ஏன்னா இப்போ ஜீவன சனியாக இருக்கும்போது தொழில் மாற்றங்கள் செய்யக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இல்லைங்க ஆல்ரெடி நான் வண்டி போட்டேன், நான் மோட்டார் லைனில் இருந்தேன், நஷ்டப்பட்டுட்டேன், கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் ஆரம்பிக்கலாமா, நான் யோசிக்கவே வேண்டாம். கடனுடனப்பட்டாவது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? வண்டி வாகனத்திலையும் மாற்றம் ஏற்படும், தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம், வீட்டில் 4 காசு தங்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அப்போ இந்த உடல் உபாதைகள் சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். பணம் 4 காசு வரும்போதே நமக்கு சந்தோஷம் வந்துடுதில்ல, சந்தோஷம் வரும்போதே நமக்கு இருக்கிற கடன் கட்டி வெளியில் வந்துடலாம். ஒரு மனிதனுக்கு சொத்து சுகத்தை விட சந்தோஷம் முக்கியம். சந்தோஷம் கிடைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்டேட் ஆக முடியும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம், புத்திர பாக்கியம், இது ரெண்டுமே இண்டிவிஜுவலான ஒரு நம்ம கேள்வி, பொது பலன்னு நமக்கு அது வராது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். உங்களுக்கு கட்டான்றது 5ஆம் இடம் புத்திரஸ்தானமும் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணத்தில் புத்திர பாக்கியம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டலாமா, வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்கள் பண்ணலாமா, அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாமான்னா இது எல்லாமே இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தருணம் தான். அதாவது எதிர்பார்க்குறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு உடல் உபாதைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களா, இப்போ போய் கண்டிப்பாக செய்யுங்க, ஓரளவுக்கு உபாதைகள் சரியாகும். பொதுவாக பார்த்தா இந்த நேரம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.